என்னுடைய ஃபர்ஸ்ட் பையன் ரித்வா, அவனுடைய 7வது பிறந்த நாள் எப்படி போணுச்சு அப்படிங்கிறது இந்த விலாகில் குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஒரு ஸ்கூல் டே தான், சாட்டர்டே வந்துருந்துச்சு அவனுடைய பர்த்டே ஷாப்பிங் அப்போ என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீல் போட்டிருந்தேன். அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஷர்ட் பேண்ட்டு தான் வாங்கியிருந்தோம் ஸ்கூலுக்கு போடுறதுக்காக. அதை போட்டு சார் போயிட்டாரு. கிட்ஸோட ஹாப்பினஸ் என்ன, பஸ்ஸில் ஸ்கூல்லலாம் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறது தான். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோன்னா, நம்மலாம் சரி கோயிலுக்கு போகலாம், அவங்க எப்படியும் அவனால ஸ்கூல் போகிறதுனால வர முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. அவன் பர்த்டே அன்னைக்கு நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கு வந்துட்டு சாப்பாடு வீட்டில் சிம்பிளாக செஞ்சுட்டு போய் கொடுப்போம். அன்றைக்கி வந்துட்டு லெமன் ரைஸும் கர்ட் ரைஸும் பேக் பண்ணியிருந்தோம். முடியாத சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்கல்ல கோயில் வாசல்லாம் உட்காந்துட்டு, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அம்மா வந்துட்டு லெமன் ரைஸ் ரொம்ப நல்லா செய்வாங்க. அதோட குட்டி ரீல் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். லெமன் ரைஸும் கர்ட் ரைஸும் ஒரு கவரில் போட்டுட்டு, அப்புறம் பிஸ்கெட் அண்ட் வாட்டர் பாட்டில் இன்னொரு கவரில் போட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி இது ரித்வாவுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே, அவனோட தம்பியோட. நாங்கள்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலும் நரசிம்மர் கோயிலும் ஃபேமஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நரசிம்மர் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு போனோம். அன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. பட் வந்துட்டு நாங்கள் கை குழந்தை வச்சுருக்கிறதுனால எங்களை மட்டும் கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டாங்க, ரொம்ப அந்த க்யூவில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்களே க்யூலலாம் நிற்கல, ஏன்னா சாமி நல்லா பெருசாக இருப்பார், வெளியவே தெரிவார். வெளியே நின்று கும்பிட்டு அப்புறம் கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம். சரியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டி பையனும் கரெக்டாக எந்த அடமுமே பண்ணலை. கூட்டத்தை பார்த்தா ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவானு நினச்சோம், எதுவும் பண்ணலை. அவ்வளோ தூரம் தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் எங்களுக்கும் லெமன் ரைஸ் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அவனை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு பலூன்ஸ், ரித்வாக்கு பெருசாக எதுவும் இதெல்லாம் பண்ணலை, பலூன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஊதி வச்சுருந்தோம். ஈவினிங் ரித்வா வந்தோன்னு அடுத்து என்ன பிளான்னா, எப்போதும் ஆசிரமத்துக்குமே நம்மளால் முடிஞ்சது மோஸ்ட்லி கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுப்போம். இந்த தடவை வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேம்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கலாம், பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இருக்காதுன்னு தோணுச்சு. இந்த மாதிரி செஸ், கேரம் போர்டு, ஷட்டில் காக்கு, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, பேட் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அப்படி கொடுத்தோம். நினச்ச மாதிரி பசங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக போல் ஹஸ்பண்டும் ரித்வாவும் போய் கேக்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி பையனுக்கு இந்த 3 ட்ரெஸ்ல ஏதாவது ஒன்று போட்டு விடலான்னு வச்சுருந்தேன். நான் வாவில் 3 ட்ரெஸ் எடுத்துருந்தேன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து ஒன்று இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரித்வா கேக் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். அவனுக்கு சோட்டா பீம் தான் இப்போ பார்த்துட்டு இருந்தான். சரி அந்த தீமில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் போட்டு அந்த கடையில் அவங்களே கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டுக்கும் அதே நாளில் தான் பர்த்டே மாமா. சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க. இங்கே அம்மா வீட்டில் தானே இருக்கும், ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இல்லை. இவனோட தான் மெயினாக விளையாடுவான். அப்புறம் மாடி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. ஸோ சிம்பிளான செலிப்ரேஷன் தான். மற்றபடி பக்கத்து வீட்டில் நாங்கள் அவ்வளோதான். வீடியோ நான் தான் எடுக்கிறதுனால நான் மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோவில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ட்ரைபாட் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும். அப்போதைக்கு வந்துட்டு மாற்றி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ட்ரைபாட் வந்துட்டு எடுக்கல. நான் ஃபோட்டோஸில் இருப்பேன், கடைசியாக வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் சாருக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வந்துச்சு, ஹாப்பி ஆகிட்டாரு. இதில் என்ன காமெடினா, நாங்கள் அவனுக்கு வாங்கி வச்சுருந்த கிஃப்ட்டை கொடுக்கவே மறந்துட்டோம், எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு. அப்புறம் அவன் கடைசியாக தான் கொடுத்தோம். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி கொடுத்தோன்னா, ரித்வா வந்துட்டு ரொம்ப நாளாக இதை வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தான். மாதமாக இல்லை, கிட்டத்தட்ட 1 இயரே ஆல்மோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னு கேட்பான், அப்புறம் மறந்துடுவான். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி பர்த்டேக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ஹாட் வீல்ஸ் செட்டு தான். நான் நினைக்கிறேன் எல்லா கிட்ஸ்க்குமே இந்த மாதிரி வண்டி, ஹாட் வீல்ஸ் செட் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் இவனுடைய பர்த்டே போச்சு. இந்த குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை.